everyone. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் வரும். ஸோ யூனிட் 1 பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஆஃப் எர்த். ஸோ அந்த டாபிக் நான் ஏற்கனவே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதில் போய் ஃபஸ்ட் யூனிட் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் எடுக்க சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இந்த டாபிக் இன்றைக்கி நான் கவர் பண்ணுறேன். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் ஃபேக்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. நான் ஜிகே கொஷின்ஸும் நிறைய இதில் வந்து இருக்குது. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் இந்த கொஷின்ஸில் நிறைய யூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் போகலாம். ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கறதுனால நான் நல்ல டீட்டெயிலாக நடத்த போகிறேன். In the earlier classes we have learned that the surface of the earth is not the same everywhere அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முந்தைய வகுப்புகளில் பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் பார்த்திங்கன்னா புவியின் மேற்பரப்பு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். The earth has a infinite variety of landforms named mountains, plateaus, plains, valleys, etc. ஸோ எர்த்துக்கு பார்த்திங்கன்னா இன்ஃபைனைட் வெரைட்டி ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ் இருக்கும், நிலத்தோற்றம் இருக்கும். ஸோ என்னென்னவாக இருக்கும் பார்த்திங்கன்னா மவுண்டன்ஸாக இருக்கும், பிளாட்யூஸாக இருக்கும், பிளெயின்ஸாக இருக்கும், வேல்யூஸாக இருக்கும். அதே ஒரே மாதிரி இருக்காது, சமமாக இருக்காது. மவுண்டன்ஸாக இருக்கும், பிளாட்யூஸாக இருக்கும், பிளெயின்ஸாக இருக்கும், வேல்யூஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சம் பார்ட்ஸ் ஆஃப் த லித்தோஸ்பியர் மே பி ரக்ட் அண்ட் சம் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் பார்ட் ஆஃப் த லித்தோஸ்பியர் பார்த்திங்கன்னா கரடு முரடாகவும் இருக்கும், சிலது பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தீஸ் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆர் அ ரிசல்ட் ஆஃப் டூ ப்ராசஸ். ஒன்று பார்த்திங்கன்னா எண்டோஜெனிக் ப்ராசஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸோஜெனிக் ப்ராசஸ். ஸோ இந்த லேண்ட்ஃபார்ம்ஸ் என்ன ரெண்டு ப்ராசஸால் உருவாகும். ஒன்று பார்த்தீங்கன்னா எண்டோஜெனிக் சொல்லியிருக்காங்க, இன்னொன்று வந்து எக்ஸோஜெனிக் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸோஜெனிக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ப்ராசஸ், எக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்டோஜெனிக் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ப்ராசஸ். ஸோ எண்டோஜெனிக் ப்ராசஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா லீட்ஸ் டு த அப்லிஃப்ட்மெண்ட் அண்ட் சிங்கிங் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் அட் செவரல் பிளேசஸ். ஸோ புவி மேற்பரப்பில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் உயர்நிலை பகுதிகள் தாழ்வு பகுதிகள் ஏற்படும் இல்லையா, அதெல்லாம் எப்படி ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா எண்டோஜெனிக் ப்ராசஸ். அதனால் அதாவது உயர்நிலை பகுதிகள்னால் அப்லிஃப்ட்மெண்ட், தாழ்வு நிலை பகுதிகள்னால் சிங்கிங் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் வந்து எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எண்டோஜெனிக் ப்ராசஸ் மூலமாக நடக்கும். ஸோ அதே எக்ஸோஜெனிக் ப்ராசஸ், எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இஸ் த கண்டினியூஸ் வியரிங் டவுன் அண்ட் ரீபில்டிங் ஆஃப் த லேண்ட் சர்ஃபேஸ். ஸோ கண்டினியூஸாக ஒரு அரித்தல் மூலமாகவோ இல்லை மறுகட்டமைத்தல் மூலமாகவோ நடக்கிறது பார்த்திங்கன்னா வந்து எக்ஸோஜெனிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கிரேடேஷன் பாருங்கள். கிரேடேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் லெவலிங் ஆஃப் ஹைலேண்ட்ஸ் த்ரூ எரோஷன் அண்ட் ஃபில்லிங் ஆஃப் லோ லேண்ட்ஸ் த்ரூ டெபாசிஷன். ஸோ கிரேடேஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இங்கே இந்த ரெண்டு டேர்முக்கும் வந்து மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. எரோஷன்னா பார்த்திங்கன்னா அரித்தல், ஸோ டெபாசிஷனாக பார்த்திங்கன்னா படிதல் அர்த்தம். அதாவது உயர்நிலை பகுதிகள் ஹைலேண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து எரோஷன் அரித்தல் மூலமாக சமப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி லோ லேண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து லோ லேண்ட்ஸ் எப்படி சமப்படுத்துகிறாங்க, டெபாசிஷன் மூலமாக சமப்படுத்துகிறாங்க. அதாவது படிதல் மூலமாக சமப்படுத்துகிறாங்க. ஸோ அதிகமாக இருக்கிறத எரோஷன் மூலமாகவும் ரொம்ப கம்மியாக இருக்கிறது வந்து டெபாசிஷன் மூலமாகவும் லெவலிங் பண்ணுறது. இந்த ப்ராசஸ் ஆஃப் லெவலிங்கில் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிரேடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லேண்ட் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லேண்ட்ஸ்கேப் இஸ் பீயிங் கண்டினியூஸ்லி worn away by two process, weathering and erosion. ஸோ நமக்கு பின்னாடி க்ளோசரியில் பார்த்திங்கன்னா நான் வெதரிங்னா என்ன, எரோஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க, தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வெதரிங்னா என்னன்னு சொல்கிறேன். வெதரிங்னா பார்த்திங்கன்னா பாறை சிதைவுன்னு அர்த்தம். எரோஷனாக பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி அரித்தல். ஸோ நிலப்பரப்பானது பார்த்திங்கன்னா பாறை சிதைவு மற்றும் அரித்தல். ஸோ இந்த ரெண்டு செயல்முறைகளாலும் பார்த்திங்கன்னா உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெதரிங்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. Weathering is the breaking and falling apart into small pieces of rocks on the earth surface. ஸோ வெதரிங்னா நான் என்ன சொன்னேன், பாறை செதுவுன்னு சொன்னேன். ஸோ இந்த பாறை செதுவுனால் பார்த்திங்கன்னா இந்த ராக்ஸ் எல்லாம் ஸ்மால் பீசஸாக வந்து உடஞ்சி விழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து எரோஷன்னா என்ன சொல்லியிருக்கேன், அரித்தல் சொல்லியிருக்கேன். எரோஷன் இஸ் த வியரிங் அவே ஆஃப் த லேண்ட்ஸ்கேப் பை டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ் லைக் வாட்டர், விண்ட், ஐஸ் அண்ட் சீ வேவ்ஸ். ஸோ அரித்தல் மூலமாக பார்த்திங்கன்னா நீர், காற்று, பனி மற்றும் கடல் அலைகள் என இந்த காரணிகளால் மேல்பரப்பு வந்து அடித்து போயிட்டே இருக்கும். ஸோ அதான் வந்து எரோஷன் அப்படி சொல்கிறாங்க. The eroded material is carried away by water, wind, etc. ஸோ இந்த அரித்தல் எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வாட்டர் மூலமாக மண் அரிச்சிட்டு போய் இன்னொரு இடத்துல விழும், காற்று வந்துச்சுன்னா ஒரு இடத்துல இருக்க மண் போய் இன்னொரு இடத்துல போய் விழும். ஸோ இந்த மூலமாக வந்து இந்த மெட்டீரியல்ஸ் மூலமாக எரோட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
The process of erosion and deposition create different landforms on the surface of the earth. So இந்த process ஆன erosion deposition அது அரித்தல் படிதல் மூலமாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து உருவாகும். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் கல்லாம் போய் சேரும் போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மவுண்டெயின்ஸாக உருவாகும். ஒரு இடத்துலேருந்து மண் இன்னொரு இடத்துலேருந்து மண் போய் சேரும்போது அங்கே ஒரு குவியலாக உருவாகும். ஸோ இந்த மாதிரி எரோஷன் அண்ட் டெபோஷன் மாற்றி மாற்றி நடக்கும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டாப்பிக்கு ரிவர்ஸ், ஆறுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். The water flowing from its source to river mouth along a definite course is called a river அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட பாதையில் இருந்து முகத்துவாரம் வரைக்கும் ஓடுகின்ற நீரை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இடத்துல இருந்து அந்த ரிவர் மவுத் வரைக்கும் போய் சேர்றதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ரிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜென்ரலாக ரிவர் எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகும்? ஸோ ரிவர் இதெல்லாம் 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ரிவர் எப்படி எங்கேருந்து உருவாகும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மவுண்டன்லேருந்து உருவாகலாம், இல்லைன்னா வந்து ஹில்லுலேருந்து உருவாகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர் சோர்ஸ் இதான், இங்கே தான் ஒரு மவுண்டன்லேருந்து ரிவர் வந்து சோர்ஸ் இங்கே தான் கிடைக்குது. ஸோ போய் சேர்கிற இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ரிவர் மவுத் அப்படின்னு சொல்கிறோம். The place of origin of the river is known as its source. ஸோ எங்கே உருவாகுதோ அது வந்து நம்ம சோர்ஸ்ன்னு சொல்கிறோம். The place where it joins or lake or sea or ocean is known as the river mouth. ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அந்த உருவான தண்ணி வந்து சேரணும் இல்லையா? ஸோ இங்கே இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து ஓஷனில் போய் சேருது, ஓஷன்லேயோ சீலையோ லேக்லேயோ எங்கேயோ போய் சேருதுன்னா அது பார்த்திங்கன்னா ரிவர் மவுத். அந்த இடத்த வந்து ரிவர் மவுத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So the running water in the river erodes the landscape, which creates a steep-sided valley like the letter V known as V-shaped valley. ஸோ அந்த ஆறு ஓடும் பாதையில் பார்த்திங்கன்னா அந்த மண் அரித்தல் படிதல் அரித்து கொண்டே போகிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டீப் சைடட் வேலி வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டீப் சைடட் வேலி எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா லெட்டர் வி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த இமேஜில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த ஆற்றின் வேகமாக ஓடும் போது பார்த்திங்கன்னா அந்த நீரானது பள்ளத்தாக்கு, செங்குத்தான பள்ளத்தாக்கு வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரிபியூட்ரி இங்கே டூ யூ நோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டூ யூ நோ ஃபேக்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ட்ரிபியூட்ரினா பார்த்திங்கன்னா துணையாறு, டிஸ்ட்ரிபியூட்ரினா பார்த்திங்கன்னா கிளையாறு. ஸோ எ ஸ்ட்ரீம் ஆர் ட்ரிபியூட்ரினா எ ஸ்ட்ரீம் ஆர் ரிவர் தட் ஃப்ளோஸ் இன்டூ அண்ட் ஜாயின்ஸ் அ மெயின் ரிவர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட்ரி. ஸோ கிளையாக ஆறு இருக்கும், சின்ன சின்ன ஆறாக இருக்கும். அது போய் ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு சீலையோ ஓஷன்லையோ லேக்லேயோ போய் சேர்றது தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, ஸோ நான் இங்கே உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ சின்ன சின்ன ஆறாக இருக்கும் ட்ரிபியூட்ரிஸ், இதெல்லாம் போய் ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் வந்து சேர்றதை நம்ம என்ன சொல்கிறோம் ட்ரிபியூட்ரின்னு சொல்கிறோம். அதே டிஸ்ட்ரிபியூட்ரின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து சின்ன சின்ன ஆறாக பிரியறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்ரின்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வாட்டர் ஃபால்னால் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. the falling of river water over a vertical step in the river bed is called waterfall. ஸோ வாட்டர்ஃபால்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக செங்குத்தாக பாறையிலேருந்து விழுறத நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்ஃபால் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஃபார்ம்டு வித் த சாஃப்ட் ராக் ஆர் ரிமூவ்டு பை எரோஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே இமேஜ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இதுதான் வாட்டர்ஃபால் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க இமேஜ் இது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ராக் இருக்கும், அங்கேயே சாஃப்ட் ராக்கும் இருக்கும். ஸோ இந்த ஹார்ட் ராக்கு மேலே இந்த நீரானது பாஞ்சு ஓடிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த சாஃப்ட் ராக் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அரிக்க ஆரம்பிச்சிடும். சாஃப்டாக இருக்கறனால சீக்கிரமாக அரிக்க ஆரம்பிச்சு ஸோ அது பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எரோட் ஆகி வரும். ஸோ இப்படி இருக்க ஆறு பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட் மேலே வந்து ஹார்ட் ராக்காக இருக்கும், கீழே வந்து சாஃப்ட் ராக்காக இருக்கும். அந்த சாஃப்ட் ராக்கில் வந்து படும்போது நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரித்தறுத்து அப்படியே வாட்டர் ஃபால் மாதிரி ரிவர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரியலன்னா கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். ஸோ கீழே வந்து வாட்டர் ஃபாலாக இப்போ விழும்போது பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு குழி வந்து ஃபார்ம் ஆகும். கீழே வந்து உங்களுக்கு ஒரு குழி மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஞ்ச் பூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஞ்ச் பூல்னால் ஒன்றும் கிடையாது, ஸ்விம்மிங் பூலில் தான் ப்ளஞ்ச் பூல் அப்படின்னு சொல்கிறாங்க. The falling of river water over a vertical step in the river bed is called waterfall. அதாவது ஒரு செங்குத்தான பாறையில் பார்த்திங்கன்னா அருவியாக வீழ்வதை தான் நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஃபார்ம்டு when the soft rock are removed by the erosion. நான் சொன்ன மாதிரி இந்த சாஃப்ட் ராக் வந்து எரோஷனால் ரிமூவ் ஆகிறதுனால நமக்கு வந்து
வாட்டர்ஃபால் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ குற்றாலம் ஃபால்ஸ் அக்ராஸ் த ரிவர் சிட்டார் இன் தமிழ்நாடு. எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் சிற்றார் குறுக்கே உள்ள குற்றால நீர்வீழ்ச்சி பார்த்திங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதை ஏன் ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து fill in the blanksல வரும். ஸோ அதனால் இதை வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து do you know fact கொடுத்துருக்காங்க பாருங்கள். The highest waterfall is Angel Falls of Peninsula in South America அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. The other waterfalls are Niagara Falls located on the border between Canada and USA in the North America and Victoria Falls on the borders of Zambia and Zimbabwe in Africa அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் வாட்டர்ஃபால் என்னன்னு கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஃபால்ஸ் ஆஃப் பெனின்சுலா. அது எங்கே இருக்குது அப்படின்னும் கேட்பாங்க. சவுத் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ மற்ற வாட்டர் ஃபால்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நயகரா ஃபால்ஸ் சொல்லியிருக்காங்க, இன்னொன்று விக்டோரியா ஃபால்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நயகரா ஃபால்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்க. ஸோ எங்கே இருக்குன்னா கனடா, பார்டர் ஆஃப் கனடா அண்ட் யூஎஸ்ஏ இன் சவுத் அமெரிக்கா. விக்டோரியா ஃபால்ஸ் எங்கே இருக்குது, ஜாம்பியா அண்ட் ஜிம்பாவே இன் ஆஃப்ரிக்காவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளஞ்ச் பூல் இப்போ தான் நம்ம ஏற்கனவே சொன்னேன் நான். Plunge pool is a hollow feature at the base of waterfall which is formed by cavitation. ஸோ கண்டினியூஸாக வந்து தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும் இல்லையா, மேலேருந்து விழுந்துகிட்டே இருக்கனால ஒரு கேவிடேஷன் வந்து ஃபார்ம் ஆகும், அதாவது ஒரு குழி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா plunge pool அப்படின்னு சொல்கிறாங்க. plunge poolக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வந்து நம்ம வந்து சொல்லலாம். Alluvium flan is a deposition of sediment occurs at the river enters plain or other foot hills அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இங்கே அல்வியல் ஃபேன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டெபாசிஷன் ஆஃப் செடிமெண்ட். ஸோ டெபாசிஷன் நடக்குள்ளே ஃப்ரூட் பிளெயின்ஸில் ரிவர் வந்து என்ட்ரு ஆகும்போது அங்கே இருக்க நிலத்துலையோ இல்லை ஃபுட் ஹில்ஸ்லேயோ வந்து டெபாசிஷன் ஏற்படுறத நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அலுவியல் ஃபேன் அப்படின்னு நான் சொல்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா ஆறு ஒரு சமவெளி பகுதியோ இல்லை மலை அடிவாரத்து பகுதியோ அடையும் போது பார்த்திங்கன்னா ஏற்படும் அந்த அல்வியல் ஃபேனை தான் நம்ம வந்து டெபாசிஷன் ஆஃப் alveolar fan is a deposition of sediment occurs at which the rivers enters the plains or the foothills அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து பாருங்கள், as the river enters the plain it twists and turns forming large bends known as meanders அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இங்கே வந்து மேலே இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ரிவர் வந்து பார்த்திங்கன்னா பிளெயின்ஸை வந்து என்ட்ராகும் போது இங்கே ட்விஸ்ட் அண்ட் டர்னோட ஃபார்ம் ஆகுது, வளைஞ்சு போகுது இல்லையா. ஸோ இந்த லார்ஜ் பென்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா மியாண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மியாண்டர்ஸ் அலாங் த ரிவர் வெள்ளார் நியர் சேத்தியாந்தோப்பு இன் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு. ஸோ மியாண்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் சேத்தியாந்தோப்பில் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Due to continuous erosion and deposition along the sides of meanders, the ends of the meander loop comes closer and closer. ஸோ கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா எரோஷன், டெபாசிஷன், அரித்தல், படிதல் நடக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த சைட்ஸ் ஆஃப் த மியாண்டர்ஸ் பார்த்திங்கன்னா க்ளோஸாக வந்து ரொம்ப க்ளோஸாக இந்த லூப் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, அது ரொம்ப க்ளோஸாக வர ஆரம்பிச்சிடும். In due course of time, the meander loop cuts from the river and forms a cut-off lake also called as an oxbow lake. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இமேஜ். ஸோ எரோஷன் நடக்கும் போது பார்த்திங்கன்னா இங்கே இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். எரோஷன் மேக்ஸ் த நெக் நேரோ. ஸோ எரோஷன் பார்த்திங்கன்னா இந்த நேரோ வந்து நல்லா வந்து இந்த நெக்கை வந்து நேரோ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏதாவது ஃப்ளட்டோ இல்லை வந்து ஏதாவது வந்து வெள்ளம் அந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த நேரோ வந்து க்ளோஸ் ஆகும். அப்போ வந்து இந்த வெள்ளம் அடிக்கும் போது என்ன பார்த்திங்கன்னா அந்த வெள்ளம் வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட்டை தான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும். ஸோ இப்படி சுற்றிட்டு வரத்துக்கு ட்ரை பண்ணாமல் ஷார்ட்டஸ்ட் ரூட்டை தான் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இப்படி ஆறு வந்துடும். ஸோ அப்போ இப்படி ஆறு வரும்போது இது மட்டும் தனியாக வந்து பிரிஞ்சிடும். ஸோ அந்த கட் ஆஃப் ஆகி தனியாக நிற்குது இல்லையா. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்திங்கன்னா ஆக்ஸ்பவ் லேக் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம தனியாக பிரிஞ்சிருது. ஸோ மியாண்டர்ஸ் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நெக்கு மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ வெள்ளம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட்டஸ்ட் ரூட்டை தான் அந்த வெள்ளம் எடுக்க ட்ரை பண்ணும். ஸோ அந்த இப்படி சுற்றிட்டு போக ட்ரை பண்ணாமல் இப்படி நேராக போக ட்ரை பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இது மட்டும் தனியாக இந்த சி மாதிரி தனியாக கட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆக்ஸ்பவ் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் ஆக்ஸ்பவ் லேக் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அடுத்த டூ யூ நோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆக்ஸ்பவுக்கு பார்த்திங்கன்னா தமிழில் பார்த்திங்கன்னா குதிரை குழம்பு ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க. The term meander has been named on the basis of meander river of Asia Minor Turkey. It flows through numerous curves and turns. ஸோ இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ டர்க்கியில் பார்த்திங்கன்னா மியாண்டர் ரிவர் ஆஃப் ஏஷியா மைனர் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா அந்த ரிவர் பார்த்திங்கன்னா நிறைய கட் அண்ட் டர்ன்ஸ் நியூமரஸ்னால் நிறைய கர்வ்ஸ் அண்ட் டர்ன்ஸோட போகும். ஸோ அதுலேருந்து தான் இந்த பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. So at the times the river overflows its banks, this leads to flooding of neighboring areas. As the river floods, it deposits layer of fine soil and other materials called sediments along its banks. This leads to the formation of flat fertile footplain. The raised banks are called leaves அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க்ஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ ஒரு ஆறு இருக்குன்னா அது தண்ணி நிறைஞ்சுன்னா அது ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நெய்பர் ஏரியாஸுக்கும் வந்து ஃப்ளட்டிங் ஆகும், பக்கத்தில் இருக்க ஏரியாஸும் ஃப்ளட்டிங் ஆகும்னு சொல்கிறாங்க. As the river floods, it deposits layer of fine soil. ஸோ அங்கே இருக்க டெபாசிட் ஆகும்போது நல்ல ஃபைன் சாயில்னால் நல்ல சின்ன சின்ன மணல்கள்லாம் பார்த்திங்கன்னா மற்ற மெட்டீரியலோட செடிமெண்ட் ஆகும் அந்த பேங்க்கோட சேர்த்து பார்த்திங்கன்னா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் மெட்டீரியல் ஃபுட்பிளைன், அதாவது நல்ல வளமான மண் வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ரைஸ்டு பேங்க்ஸ் ஆர் கால்ட் லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரைஸ்டு பேங்க்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பேர் சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். As the river approaches the sea, the speed of the river of the flowing water decreases and the river begins to break into number of streams called distributaries. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்லையா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னால் ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் வந்து சின்ன சின்ன ஆறுகளாக பிரியறது. ஸோ நமக்கு வந்து சீக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீட் ஆஃப் த ரிவர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் வந்து நிறைய சின்ன சின்ன கிளை நதிகளாக வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The velocity of the river becomes so slow that it begins to deposit its load. Each distributive forms its own mouth. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் த ரிவர் வந்து ஸ்லோவாகிட்டே வரும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நிறைய டெபாசிட் ஆகும். அந்த மணல் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃப்ளாட் ஃபெர்டைல் பார்த்திங்கன்னா நிறைய டெபாசிட் ஆகும். ஈச் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபார்ம்ஸ் இட் ஓன் மவுத். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் பிரியும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஓன் மவுத் வந்து அதுக்கே வந்து உருவாக்க ஆரம்பிச்சிடும். த கலெக்ஷன் ஆஃப் செடிமெண்ட்ஸ் ஃப்ரம் த ஆல் மவுத் ஃபார்ம்ஸ் டெல்டா. ஸோ ஒவ்வொரு இந்த செடிமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் ஆகுது இல்லையா எல்லா மவுத்ஸ்லையும். ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் டெல்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெல்டா நமக்கு காவிரி டெல்டா தெரியும், கங்கா டெல்டா தெரியும். Delta are excellent productive lands. They have more minerals which flavors cultivation. ஸோ ரொம்ப வந்து டெல்டா பகுதிகளில் தான் விவசாயம் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரி அடித்து வரப்பட்ட மணல்கள் ஃப்ளாட் ஃபெர்டைலாம் நிறையா இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய மினரல்ஸ் இருக்கும். அதனால் நமக்கு வந்து ப்ரொடக்டிவ் வந்து கல்டிவேஷன் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா காவிரி டெல்டா, கேஞ்சஸ் டெல்டா, மிசிசிப்பி டெல்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டெல்டா எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைரக்ஷன் ஒரு வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது, மியாண்டர் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா டெபாசிட் வந்து செடிமெண்ட் ஆகுது. ஒரு சைடாக லேக் வந்து உருவாகுது, டிஸ்ட்ரிபியூட்டிவ்ஸ் ஃபார்ம் ஆகுது. கடைசியில் பார்த்திங்கன்னா சீலையோ ஓஷன்லேயோ போய் சேர்ந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளேஷியர்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க. லார்ஜ் பாடி ஆஃப் ஐஸ் மூவிங் ஸ்லோலி டவுன் அ ஸ்லோப் ஆர் வேல்யூ டியூ டு கிராவிட்டி இஸ் கால்டு கிளேஷியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளேஷியர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பனியாறு. ஸோ பனியாறுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா மலைச்சரிவில் பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விசையின் காரணமாக மெல்லமாக நகரும். அதுதான் வந்து பனிக்குவியல் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ ஈர்ப்பு விசையின் மூலமாக பார்த்திங்கன்னா மலைச்சரிவிலேருந்து மெல்லமாக நகரும் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம தான் கிளேஷியர் அப்படின்னு சொல்கிறோம். கிளேஷியர் ஆர் குரூப்ட் இன்டு மவுண்டன் ஆர் வேலி கிளேஷியர் அண்ட் கான்டினென்டல் கிளேஷியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இதை வந்து மலை பனியாறு இல்லைனா பள்ளத்தாக்கு பனியாறு இல்லை கண்ட பனியாறு இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து கான்டினென்டல் கிளேஷியர், த கிளேஷியர் கவரிங் வேஸ்ட் ஏரியா ஆஃப் கான்டினென்ட் வித் திக் ஐஸ் ஷீட்ஸ். ஸோ கண்ட பகுதிகளில் வந்து இந்த பெரும் பரப்பில் வந்து இந்த பனிக்குவியல் வந்து காணப்படுறது வந்து நம்ம கான்டினென்டல் கிளேஷியர் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அண்டார்டிகா ஒரு கான்டினென்ட். ஸோ அங்கே இருக்க ஐஸ் ஷீட்ஸ்லாம் வந்து நம்ம இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கிளேஷியர்ஸ் வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து அண்டார்டிகா, கிரீன்லேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா மவுண்டன் ஆர் வேலி கிளேஷியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா மவுண்டன் ஆர் வேலி கிளேஷியர் இஸ் அ ஸ்ட்ரீம் ஆஃப் ஐஸ் ஃப்ளோயிங் அலாங் அ வேலி. இட் யூஸ்வலி ஃப்ளோஸ் ஃபார்மர் ரிவர் கோர்சஸ் அண்ட் ஆர் பவுண்டட் பை ஸ்டீப் சைட். எக்ஸாம்பிள் ஹிமாலயாஸ் அண்ட் த ஆல்ப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை மலை இல்லைன்னா பள்ளத்தாக்கு அப்படின்னு வேலினா பார்த்திங்கன்னா பள்ளத்தாக்கு பனியார். ஸோ மலையிலேருந்து பார்த்திங்கன்னா பள்ளத்தாக்கை நோக்கி நகரும் பனியார் பார்த்திங்கன்னா பள்ளத்தாக்கு பனியாறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மலையிலேருந்து பள்ளத்தாக்கு நோக்கி நகரும் இல்லையா. ஸோ அதை வந்து பள்ளத்தாக்கு பனியாறுன்னு சொல்கிறோம்.
ஸோ முன்னர் அமைந்துள்ள ஆற்றுப்போக்குகளை பின்பற்றி பள்ளத்தாக்கு பணியாற செல்கின்ற. ஸோ ஏற்கனவே அமைந்திருக்கும் இல்லையா பள்ளத்தாக்கு, அதை நோக்கி பின்னாடி வர பள்ளத்தாக்கும் வந்து பின்னோக்கி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இட் இஸ் பவுண்டட் பை ஸ்டீப் சைட்ஸ் ரிவர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செங்குத்தான பள்ளங்களால் சூழப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸ் அண்ட் ஆல்ப்ஸ். Glacier erodes the landscape by leveling soil and stones to explode the solid rock below. ஸோ நமக்கு வந்து எப்படி இந்த கிளேஷியர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடியில் இருக்க சாயிலோ ஸ்டோனோ பார்த்திங்கன்னா எரோட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அடியில் இருக்க கல்லை வந்து வெளியில் வர வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து அடியில் இருக்க கல் எப்படி வெளியில் தெரியும்னு பார்த்திங்கன்னா கிளேஷியர் வந்து அந்த சாயிலையோ ஸ்டோனையோ எரோட் பண்ணும்போது நமக்கு வந்து கிடைக்குது. சிர்க் இஸ் இதை சிர்க்குன்னு சொல்லலாம், சர்க்குன்னு சொல்லலாம். தமிழில் வந்து சர்க்குன்னு சொல்லுவாங்க. சர்க் இஸ் அ glacially eroded rock basin with a steep side wall and steep head wall surrounding an armchair shaped depression. எக்ஸாம்பிள் கூரி, ஸ்காட்லாண்ட், யுனைடெட் கிங்டம், கார், ஜெர்மனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன்னா ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா பின்னாடி வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸில் வரும், அதனால தான் அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ சர்க்குன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பனியாறுகளால் பாறைகளின் மீது ஏற்படுத்தும் கை நாற்காலி, அதாவது ஆம்சார் போன்ற பள்ளத்தாக்கு. ஸோ இது எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா செங்குத்தாகவும் இருக்கும். தலைப்பகுதி பார்த்திங்கன்னா செங்குத்து சுவர் போன்றும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கூரி ஸ்காட்லாண்டில் இருக்குது, யுனைடெட் கிங்டம், கார் பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி உருவாகும், செங்குத்தாக உருவாகும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஆர்ம்சார் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் தண்ணி தேங்கி தேங்கி இந்த ஆர்ம்சார் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு தண்ணி தேங்கி தேங்கி உங்களுக்கு வந்து ஒரு லேக்காக ஃபார்ம் ஆகும். ஸோ அதை தான் வந்து டான் லேக் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு வந்து டான் லேக் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த சர்க்கை பற்றி டீட்டெயிலாக எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக ஒரு 2 minutes வீடியோவாக நான் போடுறேன். ஸோ அடுத்தது பாருங்கள், as the ice melts, நீங்கள் சர்க்குக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். As the ice melts, they get filled up the cirque with water and becomes beautiful lakes in the mountains called a torn lake. ஸோ ஐஸ் மெல்ட் ஆக பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கில் வந்து வாட்டர் சேர்ந்துடும். இதை தான் ஒரு பியூட்டிஃபுல் லேக்காக ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டான் லேக் சொல்லியிருக்காங்க. When the two adjacent cirques erodes towards each other, the previously rounded landscape is transformed into narrow rocky steps. ஸோ ரெண்டு பக்கத்தில் இருக்க சர்க் வந்து ஒன்றா சேரும் போது பார்த்திங்கன்னா அந்த ப்ரீவியஸ்லி இருக்க அந்த ரவுண்டட் லேண்ட்ஸ்கேப் பார்த்திங்கன்னா ஒரு நேரோ ராக்கி ஸ்டீப் மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நேரோ ராக்கி ஸ்டீப் மாதிரி. அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது பேர் பார்த்திங்கன்னா ஆர்டி. U-shaped valley is found beneath the glacier which is deepened and widened by lateral and vertical erosion. ஸோ ஒரு டீப் ஷேப் வந்து யூ வடிவ பள்ளத்தாக்கு பார்த்திங்கன்னா பனியாற்று பக்கவாட்டில் அப்புறம் பார்த்திங்கன்னா செங்குத்தான அரிப்பால் ஆழப்படுத்துதல் மற்றும் அகலப்படுத்துதல் மூலமாக உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The material carried by glaciers such as rock, big and small, sand and silt get deposited. These deposits form glacial moraines அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு மண்ணில் மட்டும் அரிப்பு ஏற்பட்டாது, இந்த மாதிரி பனிச்சறுக்குகளையும் பார்த்திங்கன்னா அரிப்பு ஏற்படும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ராக்கு பெருசாக சின்னதாக இருக்க ராக்கு, சாண்டு, ஸ்லிட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டெபாசிட் ஆகும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கிளேஷியல் மொரைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளேஷியல் மொரையில் வந்து உங்களுக்கு டெபாசிட் ஆகிறது இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், விண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். Have you ever visited a desert? Try to collect some pictures of sand dunes. An active agent of erosion and deposition in the desert is wind. In deserts, you can see rocks in the shape of mushroom, commonly called mushroom rocks. So sand dunes மாதிரி ஃபார்ம் ஆகும். எப்படி sand dunes ஏற்படும்? அரித்தல் மற்றும் படிதல் மூலமாக தான். ஸோ விண்டு வந்து ஏற்படும் போது பார்த்திங்கன்னா காற்று வேகமாக அடிக்கும் போது நமக்கு ஒரு இடத்துல வந்து மணல் மேடுகள் பார்த்திங்கன்னா உருவாகும். அது sand dunesனால் பார்த்திங்கன்னா மணல் மேடுன்னு அர்த்தம். ஸோ அப்படி மணல் மேடு வந்து உருவாகும் போது ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு மஷ்ரூம் டைப் கீழே மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும், மேலே வந்து ஒரு அம்பர்லா ஷேப்பில் இருக்கும். ஸோ அது வந்து என்ன அது மஷ்ரூம் ஷேப்பில் இருக்கனால மஷ்ரூம் ராக் அப்படின்னு சொல்கிறாங்க.
Wind erodes a lower section of the rock more than the upper part. Therefore, such rocks have narrower base and wider top. ஸோ விண்டு பார்த்திங்கன்னா கீழே வந்து சீக்கிரமாக காற்று அடிக்கும் போது பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதிகள் வந்து வேகமாக வந்து அரிச்சிட்டே போகும், அதான் எரோட் ஆகும். அப்பர் பார்ட்டை விட கீழே வந்து எரோட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மஷ்ரூம் மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ஃபோர் சச் ராக் ஹாவ் நேரோவர் பேஸ் அண்ட் வைடர் டாப். கீழே வந்து நேரோவாக இருக்கும், டாப் வந்து வைடராக இருக்கும். An isolated residual hill standing like a pillar with rounded tops are called inselbergs. ஸோ டெக்னிக்கல் டேர்ம், இந்த மாதிரி ஒரு ஐசோலேட்டட் ஹில் மாதிரி கீழே மட்டும் உங்களுக்கு வந்து சின்னதாக இருந்துட்டு மேலே ஒரு ரவுண்டு டாப்பாக இருந்ததா அதை வந்து இன்செல்பர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்செல்பர்க்ஸை நம்ம எங்கே பார்க்கலான்னா கல்ஹாரி டெசர்ட்ஸ் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். When the wind blows, it lifts and transports sand from one place to another. When it stops blowing, the sand falls and gets deposited in low hill-like structures. These are called sand dunes. ஸோ நம்மளால் பார்த்திங்கன்னா விண்டு வந்து ப்ளோ ஆகும் போது பார்த்திங்கன்னா நமக்கு மண் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போய் ஒரு லோ ஹில்லில் வந்து டெபாசிட் ஆகிடும். ஸோ லோவர் ஹில்லில் பார்த்தீங்கன்னா காற்று ஒரு மணல் குன்று மாதிரி உருவாகிடும். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் மணல் விழும்போது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு மணல் குன்றுகள் மாதிரி உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. த கிரிசன் ஷேப் சாண்ட்யூஸ் ஆர் கால்ட் பார்ச்சன்ஸ். ஸோ கிரிசன் ஷேப் சாண்ட்யூன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா பார்ச்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு கிரிசன் ஷேப்பில் இருக்குது பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து பார்ச்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னால் மூவ் பண்ணுறது கொஞ்சம் ஸ்லோ ஆகுது, ஸோ அதனால் லேக் ஆகுது. When the grains of sands are very fine and light, the wind can carry it over a very long distance. ஸோ அந்த ஃபைன் மணல் ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்க மணலை பார்த்திங்கன்னா விண்டால் வந்து நிறைய தூரத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். When such sand is deposited in large areas, it is called loess. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இங்கே இந்த மண்ணை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக தெரியுது நமக்கு இமேஜில் பார்க்கும்போதே. ஏன்னா அது சின்ன சின்ன மண்ணை வந்து விண்டை வந்து வேகமாக எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வந்து சேர்த்துட முடியும். ஸோ இந்த மாதிரி லாயஸ் டெபாசிட்டை வந்து நம்ம எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்த்தன் சைனா லாயஸ் டெபாசிட்ஸ் ஆர் ப்ராட் ஃப்ரம் த கோபி டெசர்ட். ஸோ இங்கே இருக்க லாயஸை வந்து நம்ம எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கோபி டெசர்ட்லேருந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. எ பார்ட் ஆஃப் லேண்ட் அட்ஜாயினிங் ஆர் நியர் த சீ இஸ் கால்ட் சீ கோஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிலைப்பகுதி அடுத்தோ இல்லை ஒரு ஒட்டியோ காணப்படும் ஒரு பெரு நீர்ப்பரப்பை தான் நம்ம வந்து கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். த பவுண்ட்ரி ஆஃப் கோஸ்ட் வேர் த லேண்ட் மீட் வாட்டர் இஸ் கால்ட் கோஸ்ட் லைன். ஸோ லேண்ட் வந்து எங்கே வாட்டரை மீட் பண்ணுதோ ஸோ அதை வந்து நம்ம கோஸ்ட் லைன் சொல்கிறோம். த கோஸ்டல் ஏரியாஸ் ஆர் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் டியூ டு வேவ் எரோஷன் அண்ட் வேவ் டெபாசிஷன். ஸோ கோஸ்டல் ஏரியாஷன் பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து அரித்தல் மற்றும் படிதல் நடக்கனால வேறு இடத்துக்கு வந்து மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி கோஸ்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி இமேஜ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. The erosion and deposition of the sea waves gives rise to coastal landforms. Sea cliffs or steep rock faces formed when the sea waves dash against them. Sea waves continuously strike at the rocks, cracks develops. Over time they become larger and wider. Thus hollow-like caves are formed on the rocks. They are called sea caves. So இங்கேயும் பார்த்தீங்கன்னா erosion and deposition நடக்கும் coastal landformsல. Sea waves or steep rock faces formed when the sea waves dash against them. Sea waves continuously strike at the rocks. ஸோ இங்கே ஒரு ராக் இருக்குன்னா இதில் வந்து sea waves வந்து கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து வேகமாக வந்து எரோஷன் நடக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேவ் வந்து உருவாகும், ஒரு ஹாலோ லைக் ஸ்ட்ரக்சர் வந்து உருவாகும். ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா sea caves அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது sea cliff பாருங்கள். As the cavities of sea caves become bigger and bigger, only the roof of the caves remain, thus forming sea ஆர்ச்சிவ்ஸ். ஸோ கண்டினியூஸாக இங்கே போய் நமக்கு வந்து சீ வந்து அடிச்சுட்டே இருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கேவிட்டி வந்து பெருசாகிட்டே இருக்கும். கடைசியில் நமக்கு வந்து வெறும் ரூஃப் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா sea arches இருக்கும். Further erosion break the roofs and only walls are left. These wall-like features are called stacks அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டினியூஸாக எரோஷன் ஆகிட்டே இருக்கும் போது அந்த ரூஃபும் வந்து பிரேக் ஆகிடும். ஒன்லி நமக்கு வந்து வால் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்டாக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு sea cave, sea cliff, sea arches, ஸ்டாக்ஸுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்ச் பாருங்கள். ஆர்ச் வந்து நம்ம கண்டினியூஸாக கேவ்லேருந்து ஆர்ச்சாக மாறிடுது. அதுக்கப்புறம் வந்து
ஃபர்தராக வந்து எரோஷன் நடக்கும்போது நமக்கு வந்து வெறும் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது. Sea waves deposit sediments of sands and gravels along the shores forming beaches. ஸோ கண்டினியூஸாக வந்து சாண்டோ கிரேவல்ஸ் வந்து நமக்கு வந்து ஷோரில் வந்து டெபாசிட் ஆகிறத வந்து நம்ம பீச்சஸ்ன்னு சொல்கிறோம். Sandbar is elongated deposition of sand or mud found in the sea almost parallel to the coast. The first longest beach in the world is the Miami Beach in South Florida in USA. ஸோ ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் பீச் எதுன்னு பார்த்தீங்கன்னா மியாமி பீச் எங்கே இருக்குன்னா சவுத் ஃப்ளோரிடா யூஎஸ்ஏயில் இருக்குது. செகண்ட் லாங்கஸ்ட் பீச் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச் சென்னையில் இருக்குது. நம்ம சென்னையில் இருக்க மெரினா பீச் தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் லாங்கஸ்ட் பீச் அது. Lagoon is a shallow stretch of water partially or completely separated from the sea. ஸோ ஒரு shallow stretch of water பார்த்திங்கன்னா பார்ஷியலாவோ இல்லை கம்ப்ளீட்டாவோ செப்பரேட் ஆகி இருந்துச்சுன்னா சீலேருந்து. ஸோ அதை தான் வந்து லாகூன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சில்கா லேக் இன் ஒடிசா, புலிக்கட் லேக் இன் தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ் அண்ட் வேம்பநாடு லேக் இன் கேரளா ஆர் த ஃபேமஸ் லாகூன்ஸ் இன் இந்தியா. ஸோ லாகூன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சில்கா லேக்கில் இருக்குது, புலிக்கட் லேக்கில் இருக்குது, அதே மாதிரி வேம்பநாடு லேக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் வேப்பப் வேணும்னா நீங்கள் வந்து கீழே வந்து பார்த்துக்கலாம். கடைசியாக ஒரு கிளான்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த க்ளோசரியில் வந்து உங்களுக்கு வந்து தமிழ்லையும் மீனிங் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் மீனிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கடைசியாக வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூகுள்லையோ இல்லை டிக்ஷனரிலையோ போய் சர்ச் பண்ண தேவையில்ல. ஸோ அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்ப்போம். டேஷ் இஸ் த டெபாசிஷன் ஆஃப் ரிவர் செடிமெண்ட்ஸ் அலாங் த ஃபுட் ஹில்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அல்வியல் ஃபேன் தான். குற்றாலம் ஃபால்ஸ் இஸ் located along the dash ரிவர்னு கேட்டிருக்காங்க, சிட்டார் ரிவர். The landforms created by glacial deposition is moraine. Large deposits of loess are found in China. Dash are not associated with the erosion அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ பீச்சஸ் பார்த்தீங்கன்னா எரோஷனால் அசோசியேட் ஆகிருக்காது. Fill in the blanks பாருங்கள். The process of breaking and crumbling of rocks is weathering. The place where the river joins a lake or a sea is known as river mouth. Inselbergs are found in the Kalahari Desert in South Africa. The cirque is known as Kar in Germany. The first longest beach in the world is Miami Beach. So match the following பாருங்க. Breaking and crumbling of rocks பார்த்தீங்கன்னா weathering. Abandoned meander loop பார்த்தீங்கன்னா Oxbow Lake. Large body of moving ice பார்த்தீங்கன்னா glacier. Crescent shaped sand dunes பார்த்தீங்கன்னா Barchans. Vemblad Lake பார்த்தீங்கன்னா lagoon. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுதான். Consider the following statement and tick the appropriate answer கொடுத்துருக்காங்க. Assertion, reason. ஸோ கொடுத்துருக்க அசர்ஷனும் ரீசனும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். The deltas are formed near the mouth of the river. ஸோ கரெக்டு தான். The velocity of the river becomes slow when it approaches the sea. ஸோ அதுவும் கரெக்டு தான், நம்ம ரெண்டுமே பார்த்தோம். ஸோ both A and R are correct. ஸோ அதான் அசர்ஷனும் ரீசனும் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Sea archer in terms become சி ஸ்டாக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி கேவாக இருக்கும், அடுத்தது வந்து சி ஆர்ச்சஸாக மாறும் கண்டினியூஸாக எரோஷனால், அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் எரோஷனால் சி ஸ்டாக்காக மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நம்ம இப்போ தான். ஸோ அதுவும் கரெக்டு. சி ஸ்டாக்ஸ் ஆர் த ரிசல்ட்ஸ் ஆஃப் வேவ் டெபாசிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டு தான். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட். ஸோ இதோட பார்த்திங்கன்னா நமக்கு முடியுது. ஸோ ஏதாவது இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது, ராங் இருக்குது, ஸோ ஏதாவது வந்து நான் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ராங்காக இருந்துச்சு ஆன்சர் அப்படின்னா நான் உடனே உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து பின் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.